ஸோ would இல்லை would have எதுக்காக நீ யூஸ் பண்ணுவேன்? உனக்கு அந்த இடத்துல பண்ணணும்னு தோணுது, வில்லிங்னஸ் இருக்கு, ஆனால் சிச்சுவேஷன் சரியில்லை, ஏதோ ஒரு காரணத்தினால உன்னால அதை பண்ண முடியல. இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. சரியா? ஃப்ரெண்டு ஒரு பர்த்டே பார்ட்டிக்காக கூப்பிட்டுருக்கான், உன்னால போக முடியல. ஏன்? உனக்கு போகணும் தான் இருக்கு, பட் கார் சாவியை தொலைச்சிட்டேன். சரியா? அப்ப அந்த இடத்துல என்ன சொல்ற? டே நான் வந்திருப்பேன்டா, ஆனா இதுதான் பிரச்சனை இல்லையா? ஸோ வந்திருப்பேன், போயிருப்பேன், சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு would have. சரியா? ஸோ நான் இதை தமிழ்லேயே எழுதுறேன், உனக்கு ஈஸியா புரியும். சொல்லியிருப்பேன், வந்திருப்பேன். சரியா? வில்லிங்னஸ் இருந்தது, சிச்சுவேஷன் சரியில்லை. ஓகே. should have என்ன தெரியுமா? should have அப்படிங்கிறது கட்டாயமா நான் பண்ணியே ஆகணும், கட்டாயமா நான் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தான் should have. should have சொல்லி இருக்க வேண்டும், வந்திருக்க வேண்டும், இந்த மாதிரி கட்டாயமா சொல்றது. சரியா? நீ வந்தே ஆகணும் அப்படின்னா கட்டாயமா சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இடங்களுக்கு should have யூஸ் பண்ணலாம். இப்போ இங்க சொல்லி இருக்க வேண்டும், வேண்டும் அப்படிங்கிற வார்த்தை தான் இங்க கீவேர்ட். வந்திருக்க வேண்டும், சொல்லியிருக்க வேண்டும் அப்படின்னா கட்டாயமா நீ அந்த விஷயத்த பண்ணியே ஆகணும் அப்படிங்கறத அர்த்தம். இப்ப could haveங்கிறது என்ன தெரியுமா? சொல்லி இருக்கலாமே அப்படின்னு கொஞ்சம் பொலைட்டா கேட்கிறேன், அவ்வளவுதான். சொல்லி இருக்கலாமே